உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். Final announcement for passengers of American Airlines flight number 476. Kindly proceed to அனௌன்ஸ்மென்ட் வந்துருச்சு. இனி நமக்கு எந்த தடங்களும் இருக்காது. வா நம்ம கிளம்பலாம். துர்காமா, நான் போயிட்டு வரேன். துர்காமா, நான் போயிட்டு வரேன். நானும் வரேனே. அங்க வரைக்கும் சூர்யா அம்மாவும் வரட்டுமே. சரி வா. வாங்கம்மா. நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க. ஏம்மா, அங்க தாலி கிடக்குது, உன் தாலியாம்மா அது? மாரியின் தாலியை மாரி எப்போது தொடுகிறாளோ அப்போது மாரிக்கு பழைய ஞாபகங்கள் வரும். மாரி, நான் உனக்கு தத்து கொடுத்தது என் மகளோட குழந்தை இல்ல. அப்போ அந்த குழந்தை? அது உன்னோட குழந்தைதான் மாரி. மாறி, ஆனா துர்கா உடம்புக்குள்ள இருக்க. மத்தவங்க பார்வைக்கு நான் துர்கா தான், ஆனா நான் மாறி. ஐயோ, என் ஹஸ்பண்ட் சார், தேவி ஏன் குழந்தை? ஐயோ, ஹஸ்பண்ட் சாரும் தேவி அம்மாவும் அமெரிக்கா போறாங்களே, அவங்க போக கூடாது. தேவிமா, ஹஸ்பண்ட் சார், அம்மா தாயே, எனக்கு ஏன் இந்த சோதனை? என் குழந்தைக்காகவும் என் ஹஸ்பண்ட் சாருக்காகவும் தானே நான் ஏமதர்மர் கிட்ட போராடி இந்த துர்காவோட உடம்புக்குள்ள போனேன். ஆனா இப்ப என் குழந்தையும் என் ஹஸ்பண்ட் சாரும் என்னை விட்டு இந்த நாட்டை விட்டே போறாங்களே. அப்புறம் எதுக்காக எனக்கு இந்த பிறவி? நான் யாருக்காக இந்த உடம்புல இருக்கணும்? சொல்லு தாயே, சொல்லு. என் உயிரை பறிச்சுக்கிட்ட யமதர்மராஜாவுக்கு என் மேல இருக்கிற இறக்கம் கூட உனக்கு என் மேல இல்லையா? என் குழந்தையும் என் ஹஸ்பண்ட் சாரும் என்னை விட்டு போக கூடாது, இந்த நாட்டை விட்டு போக கூடாது. நீங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வை தாயே, எங்களை சேர்த்து வை தாயே. என் குழந்தையும் ஹஸ்பண்ட் சாரையும் என் கூட சேர்த்து வை, சேர்த்து வை. என் குழந்தையும் ஹஸ்பண்ட் சாரையும் என் கூட சேர்த்து வை.
Dear passengers of American Airlines flight number 476, the flight is about to take off. போச்சு. போச்சு. நான் பட்ட கஷ்டம், எடுத்த பிறவி எல்லாமே வீணா போச்சு. ஏம்மா இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? எப்படியாவது எங்களை சேர்த்து வைத்தாயே. ஹஸ்பண்ட் சார், நான் மாறி வந்திருக்கேன். கண்ணை திறந்து பாருங்க. சூர்யா, தேவிமா, சூர்யா, ஹஸ்பண்ட் சார் என்ன துர்கா நினைச்சிட்டு இருக்காரு. உடம்பு தான் துர்கா, ஆனா உயிர் மாறின்னு எப்படி புரிய வைக்கிறது? சூர்யா, இப்ப எப்படி இருக்கு? ஃபைன் டாக்டர். ஓகே, ஃபைன். டாக்டர், எங்க ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்பலாமா? நீங்க டிராவல் பண்ண வேண்டிய ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆயிடுச்சு மிஸ்டர் சூர்யா. அதுவும் இல்லாம உங்களை பாம்பு கடிச்சிருக்கிறதுனால 1 வீக் நீங்க ஃப்ளைட் டிராவல் பண்ண முடியாது. ஒரு 3 டேஸ்க்கு மெடிசன் தரேன். 1 வீக் கழிச்சு பிளட் செக்அப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க டிராவல் பண்ணலாம். டாக்டர், டேக் கேர். சூர்யா, இப்போ உனக்கு சந்தோஷமா? நீ மனசுக்குள்ள ஏதேதோ வேண்டிக்கிட்ட, நீ நினைச்ச மாதிரி நடந்துருச்சுல்ல? என்னை விட்டுட்டு நீங்களும் குழந்தையும் எங்கேயும் போக முடியாதுங்க. நானும் உங்களை போக விட மாட்டேன். துர்காமா, மாரியம்மா என்ன யூஎஸ் போக விட மாட்டாங்க. எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொன்னேன்ல, பாத்தீங்களா? ஹெல்ப் பண்ணிட்டாங்க. ஆமாண்டா, அம்மன் தான் வந்து காப்பாத்திருக்காங்க. பிரபு, சொல் தேவி. துர்காவின் உடலுக்குள் இருக்கும் மாரிக்கு 3 ஆண்டுகள் கழித்து பழைய ஞாபகங்கள் வந்துவிட்டது. மகிழ்ச்சி. ஆனால் சிறு சந்தேகம், இல்லை இல்லை, பெருத்த சந்தேகம் என் மனதுக்குள் எழுந்துள்ளது. உன் மனதில் ஐயம் எழவில்லை என்றால் தான் ஆச்சரியம். என்ன சந்தேகம்? கேள் தேவி. துர்காவின் உடலுக்குள் இருக்கும் மாரிக்கு பழைய நினைவுகள் வந்து அவள் மாரி என்பதை உணர்ந்து கொண்டது சரிதான். இதில் என்ன உனக்கு சந்தேகம்? ஆனால் துர்காவின் உடலுக்குள் இருப்பது தன் மனைவி மாரி என்பதை மாரியின் கணவன் சூர்யா எப்பொழுது எப்படி தெரிந்து கொள்வான்? நல்ல கேள்வி, நியாயமான சந்தேகம். ஆனால் இதற்கான பதில் என்னிடம் இல்லை தேவி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.